சின்ன பட்ஜெட் பட விழாக்களை தவிர்க்கும் யுவன் சங்கர் ராஜா. தான் நடிக்கும் படங்களோட எந்த விழாக்களுக்கும் வரதே இல்லைன்ற கொள்கையை அஜித்தும் நயன்தாராவும் தீவிரமா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் த்ரிஷா, காஜல் அகர்வால், ஹன்சிகா போன்ற முன்னணி நடிகைகளும் தாங்கள் நடிக்கும் படங்களோட விழாக்களை தவிர்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சமீப காலமா தாங்கள் இசையமைக்கும் படங்களோட ஆடியோ விழாக்களை எந்த இசையமைப்பாளர்களும் தவிர்க்கிறது இல்ல. ரஹ்மான், ஆரிஸ் ஜெயராஜ், டி இமான், விஜய் ஆண்டனி, அனிருத்னு எல்லாருமே தங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் தாங்கள் இசையமைச்சிருக்கும் படங்களோட ஆடியோ விழாக்கள்ல தவறாம ஆஜராயிடுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் தன்னோட படங்களோட ஆடியோ விழாக்களுக்கு அவசியம் வந்த யுவன் சங்கர் ராஜாவை சமீப காலமா அவர் இசையமைக்கும் பட விழாக்கள்லயே பார்க்க முடியறதில்ல. தங்க மீன்கள், தில்லுமுள்ளு, வடகரி உள்ளிட்ட படங்களுக்கு வராதவர் அஜித் நடிச்ச ஆரம்பம், கார்த்தி நடிச்ச பிரியாணி பட விழாக்களுக்கு வந்திருந்தாரு. அதே மாதிரி நேத்து சென்னையில நடந்த திருடன் போலீஸ் பட விழாவுக்கும் வரல. இப்போ சூர்யா நடிச்சிருக்கோம் அஞ்சான் படத்தோட இசைக்கோர்ப்பு பணிக்காக அவர் மும்பைல இருக்கிறதா இந்த விழாவுக்கு விழாவோட நாயகனா யுவன் சங்கர் ராஜா வரலன்னு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் ஹாலிவுட் படங்களுக்கு இசையமைச்சிட்டு வரும் ரஹ்மான் தான் இசையமைச்ச படங்களோட ஆடியோ விழாக்களுக்கு சென்னைக்கு வரும்போது மும்பைல இருந்து இவரால் சென்னைக்கு வர முடியலையான்னு விழாக்கு வந்தவங்க சிலர் முணுமுணுத்தபடி போனாங்க.